வசனத்தை வாசிங்க. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாம் காத்துல கெட்டி பட்டமா விட்டுட்டு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டுட்டு கிடந்தா என்ன பிரயோஜனம்? மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம் வாசிங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இன்னைக்கு ஒரே கூப்பாடு தேவ ஜனங்கள் முழங்கால் போட்டு நின்று கண்ணீரா விட்டு ஐயோ கர்த்தாவே இயேசுவே என்னை காப்பாத்தும். இயேசு சொல்ற ஒரு வார்த்தையாவது நம்ம செவி கொடுக்கிறோமா? ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒரு வார்த்தை அவர் சொல்றபடி நம்ம நடக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர் சொல்றதை நம்ம எதையாவது மதிக்கிறோமா? அவருக்கு என்ன வேற வேலைன்னு சொல்லி இல்லை, அவர் அப்படிதான் சொல்லுவார். இது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இது தூக்கி வாசிப்போம், சும்மா படிப்போம், மத ரீதியாக வாசிப்போம், மத ரீதியாக ஜெபம் பண்ணுவோம், மத ரீதியாக பாட்டு பாடுவோம், மத ரீதியாக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு வருவோம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு அதை பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம். பாருங்க, மத்தேயு 28 அதிகாரம் 19-20 போய் வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பாருங்க, யாரோட கூட தேவன் இருப்பார்? சும்மா 4 பாட்டு பாடி டான்ஸ் ஆடுகிறவங்க கூட இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2 மணி நேரம் வந்துங்க ஒரு ஆராதனையில் கலந்துக்கிட்டோன்னு போறதில்ல. மாசத்துக்கு ஒரு 100 ரூபா இல்லைன்னா 5 ரூபா காணிக்க கொடுக்குறவனோட அல்ல. சும்மா நான் ஊழியம் செய்யறேன்னு டிராக்டர் தூக்கி கொடுத்துட்டு திரிகிறவங்க கூட அல்ல. வீடு வீடா போய் ஜெபம் பண்ணிட்டு வரவங்க கூட அல்ல. எவன் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்கிறானோ அவனோடு கூட இதோ உலகத்தின் சதா காலமும் மரண பரியந்தமும் நான் அவனோடு கூட இருக்கிறேன். I will be with him. கட்டளைகள் கற்பனைகள் கை கொள்வதற்கு ஒரு அதிகாரம் நீங்க வாசிக்கட்டா பரவாயில்ல, ஒரு வசனம் வாசிங்க டெய்லி. அந்த ஒரு வசனத்துல நமக்கு என்ன கட்டளை இருக்குன்னு பாருங்க. நம்ம கை கொள்ளாதது என்ன இருக்குன்னு குடும்பமா ஆராய்ந்து பாருங்க. இந்த நீங்க இது செய்ய விருப்பப்படுவீங்கன்னா நாளையில இருந்து ஆரம்பிங்க, இன்னைக்கு நைட்ல இருந்து ஆரம்பிங்க, வீட்டுல உட்காருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த ஒரு வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க 4 பேருமே சொல்லுங்க. அதுல அந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேனா, மனைவி புருஷன் கேளுங்க, புருஷன் மனைவியிட கேளுங்க, பிள்ளைகள் அதை ஆராய்ந்து பாருங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி இருக்கிறாரு, செய்யக்கூடாதது என்னன்னு சொல்லி இருக்கிறாரு. இதுல என்ன சொல்லுது இந்த வசனம்? இது நம்முடைய வாழ்க்கையில அப்ளிகபிளா, அப்ளை பண்ணியிருக்கிறோமா, இதை நம்ம பின்பற்றுகிறோமா? நீங்க அதை கை கொள்ளுங்க. நம்ம இந்த இடத்துல குறைவுடையவர்களா இருக்கிறோம். உன் சத்துருவை சிநேகி படிக்கிறோம். யோசித்து பாருங்க, நம்ம யாரையாவது சிநேகிக்காம இருக்கிறோமா? நம்ம யாருக்கு வீட்டுக்காவது போகாம இருக்கிறோமா? யாரோடு கூட நம்ம பேசாம இருக்கிறோமா? யாரோ நம்மளை வெறுக்கிறவங்களை பார்த்து நாம முகத்தை திருப்பிட்டு போறோமா? நம்ம போய் அவனை நேசிப்போம். அவனுக்கு பிரியாணி பிடிக்கும்னா கொஞ்சம் பிரியாணி வாங்கிட்டு போங்க, அவனுக்கு அல்வா பிடிக்கும்னா அல்வா வாங்கிட்டு போய் கொடுங்க, இல்லை கடலை மிட்டாய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. எல்லாரும் பிடிக்குமோ அதை கொடுத்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவங்களோட பேசுங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியணும், எங்கள் அப்பா யார்கிட்டையும் சண்டை போட்டு பேசாமல் இல்லை, எங்கள் அம்மா சண்டை போட்டு யார்கிட்டையும் பேசாமல் இல்லை, எங்கள் பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும், பெற்றோருக்கு தெரிய வேண்டும். நாம் வசனத்தை கை கொள்கிற பிள்ளைகள் என்பதை பிள்ளைகளுக்கு புரிய வைங்க. இந்த வசனத்தின்படி நான் நடக்கிறேன், தகப்பன் எப்படி இருக்கணும் பைபிள் சொல்லுது. பிள்ளைகள் சொல்ல வேண்டும், இந்த வசனத்தின்படி தான் எங்கள் அப்பா இருக்கிறாரு,
இந்த வசனத்தின்படி தான் எங்க அம்மா இருக்கிறாங்க. எங்க பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி எங்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். நாங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறோம். உங்க பெற்றோர்களை நீங்க கனம் பண்ணுகிறது உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அவங்க பார்க்கட்டா எப்படி நாளைக்கு உங்களை அவங்க கவனிப்பாங்க? உங்க அம்மாவுக்கு நீங்க சரியா சாப்பாடு போடாம, உங்க அம்மாவை நீங்க சரியா விசாரிக்காம, வயதான உன் தகப்பனை நீ நட்டாட்டில் விட்டுட்டு போயிட்டு நாளைக்கு உன்னை உன் பிள்ளை காப்பாற்றணும் என்ன நம்பிக்கை இருக்குது? நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். நாளைக்கு கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு உன் கூட இருக்கிற சகோதரன் உன்னால நேசிக்க முடியல, அவங்க கூட சண்டை, அவங்க கூட வழக்கு, அவனை வெறுக்கிற. நாளைக்கு உன் பிள்ளை ரெண்டும் எப்படி ஒற்றுமையா இருப்பாங்க? உனக்கு அண்ணனும் தம்பியும் அவங்க தங்கச்சியும் நாளைக்கு அவங்களும் இதே மாதிரி தான் வாழ்வாங்க. எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். மக்கள் நீங்க பேசுறத செய்ய மாட்டாங்க, நீங்க செய்கிறத செய்வாங்க. நீங்க உபதேசிக்கிற உபதேசத்தை கேட்க மாட்டாங்க, உங்க வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றுவார்கள். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் வாழ்கிற வாழ்க்கை பிள்ளைகளுக்கு முன்னாடி, மற்ற சகோதரர்களுக்கு முன்னாடி, மற்ற சபை மக்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுற வாழ்க்கை மிக மிக முக்கியம். இங்கிருந்து பேசுற பிரசங்கம் வேலை செய்யாது. அது வேணா பீகார்ல போய் வேலை செய்யும், அங்க இருக்கணும் நம்மளை பற்றி தெரியாது. குஜராத்தில் போனா வேலை செய்யும், இல்லைன்னா வேற ஏதாவது தேசத்துல போய் வசனம் சொன்னா அந்த வசனத்தை மக்கள் கேட்டு ரட்சிக்கப்பட்டுருவாங்க. தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால் கடைபிடித்து போதிக்க வேண்டும், பின்பற்றி போதிக்க வேண்டும். ஒரு ஸ்டோரி ஒருத்தர் சொன்னார், ஒரு முனிவர் ஒரு எல்லாருக்கும் உபதேசம் பண்ற ஒருத்தராம். அவரிடத்துல போய் ஒரு தாய் தன் பிள்ளையை கூட்டிட்டு சொன்னாராம், இவன் ரொம்ப சக்கரை சாப்பிட்றான், இவனை சக்கரை சாப்பிட நிறுத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு பையனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். 15 நாள் கழிச்சு கூட்டிட்டு வந்தாராம். கூட்டிட்டு வரும்போது அப்பா சொன்னாராம், ஐயா குருவே, நீங்க 15 நாள் கழிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, நீங்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நீங்க சக்கரை சாப்பிடாதன்னு சொல்லுங்க, அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் தாய் கேட்டிருக்கா. அந்த குரு திரும்ப சொன்னாராம், இல்லை இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னாராம். என்ன குருவை இப்படி டிலே பண்றீங்க, இது ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொன்னாராம். இல்லைம்மா நீ போயிட்டு வா அப்படின்னாராம். 30 நாள் கழிச்சு திரும்ப அடுத்த தடவை வருகிறான், வந்துட்டு கேட்குறான். அப்போ அவர் சொன்னாராம், அந்த தம்பியை கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி நீ இனிமேல் அதிகம் சக்கரை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாராம். அப்போ இந்த தாய்க்கு ஒன்றுமே புரியல. இந்த வார்த்தையை இவர் அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்னாராம், ஏம்மா நீ இதை சொல்லும்போது நானும் அதே மாதிரி சக்கரை தின்ற பழக்கத்தில் இருந்தேன், நான் அதை நிறுத்தாமல் நான் இவனுக்கு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நான் முதல் 15 நாள் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. அடுத்த 15 நாள் ட்ரை பண்ணி நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் தகுதியாக இருக்கிறேன் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, அதனால் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இப்படி ஒவ்வொரு மாறி பார்ப்போமே. நம்ம இயேசு கிறிஸ்துவா தான் சொல்கிறார். திரும்ப அதை வாசிங்க. நான் உங்களுக்கு போதித்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாரு? அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ நான் அதை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நம்ம ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சாட்சியோடு கூட பிரசங்கிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது அப்ளை பண்ணப்பட வேண்டும். அந்த அப்ளிகேஷன் ரிசல்ட்டை நம்ம எடுக்க வேண்டும். அதை எடுத்து நம்ம அதை மற்றவர்களுக்கு சாட்சியோடு கூட பிரசங்கிக்கும் போதுதான் அது ஜீவனுள்ள வசனமாக அங்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது இல்லாவிட்டால் அது பிரயோஜனமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொள்ளாமல், இது ஒரு நேரப்போக்கு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு 9 மணிக்கு வருவோம், ஒரு 11 மணி வரைக்கும் அவங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவோம், அதில் ஏதாவது ஒரு பாட்டு பாடுவாங்க, ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, நம்ம அதை கேட்போம், முடிஞ்சு போச்சு. அது மதத்துக்கு அது போதும். இது வாழ்க்கை, தேவனோடு கூட நம்ம இணைந்து வாழுகிற வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அதனாலதான் சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாணத்தை நீங்க என்ன செய்யணும், நீங்கள் மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். ஒரு மனுஷன் உங்களிடத்தில் அன்பு கூறணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க முதல்ல அன்பு கூறுங்க. ஒரு மனுஷன் உங்களை கனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க அவங்கள கனம் பண்ணுங்க. ஒரு மனிதனுக்கு வீட்டுக்கு நீங்க போகும்போது அழைத்து உங்களை உட்கார வைத்து ஒரு கப் தண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க அதை அவனுக்கு கொடுங்க.
நீங்க ஒரு மனுஷன் வந்து உங்க வீட்டில் இருக்கிற மாமரத்தில் இருக்க மாங்காவையோ தென்னை மரத்தில் தேங்காவையோ பலா மரத்தில் இருக்கிற பழத்தையோ பறிச்சுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க முதல்ல அப்படி யாருக்குள்ளதையும் பறிக்காம இருங்க. நீங்க அதை செய்யாதிருங்கள். எப்படி மனிதர்கள் உங்களுக்கு எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யாதிருங்கள். ஆண்டவர் எவ்வளவு எளிதா அந்த நியாயப்பிரமாணம்னா என்னது? நியாயப்பிரமாணம் என்னையா நியாயப்பிரமாணம்? அது நியாயப்பிரமாணம் அன்பு. 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்புதான் அந்த கட்டளை. நியாயப்பிரமாணம் முழுவதும் அன்புதான். ஆண்டவர் நீ பிறனுக்கு இதை செய்யாதே அப்படின்னு சொல்றதுதான் அவர் அன்பு சொல்கிறார். கற்பனை என்ன? என்னுடைய ஒருவன் என்னத்தில் அன்பா இருந்தால் வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:15 வாசிங்க. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனையை கைக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதுனா என்ன? சிலர் நினைச்சுக்கிறாங்க போட்டோ வச்சு அந்த போட்டோவுக்கு மேல டெய்லி மாலையை மாத்தி போட்டு அதுக்கு முன்னாடி மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சு இல்லைன்னா ஒரு லைட்டை எரிய வச்சு விழுகிறது, இல்லைன்னா அந்த போட்டோவுக்கு முன்னாடி சாஸ்தாங்கமா விழுந்து வணங்குறது, இல்ல போட்டோ ஒன்றும் வைக்காம கடவுளேன்னு சொல்லிட்டு முழங்கால நிற்கிறது, அப்படியே கண்ணீர் வடிக்கிறது, கையில பைபிளை ஏந்திட்டு அப்படியே நிற்கிறது, இப்படி ஒரு வேஷமா திரிகிறது, இல்லைன்னா நகை நட்டெல்லாம் கழட்டி போட்டுறது, இல்லைன்னா வெள்ளையை தூக்கி உடுத்துக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதெல்லாம் கடவுளத்தில் அன்பு கூறுவன்னு அர்த்தமா? ஆண்டவர் சொல்றாரு வசனத்துக்கு வாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவர் சொல்ல என் கற்பனையை கைக்கொள். நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறதா இருந்தால் என்னுடைய கற்பனையை கைக்கொள். கற்பனை என்ன எவ்வளவுங்க? ஒரு 100 கற்பனை இருக்குமாங்க? இல்ல ஒரு 10 சட்டம் மோசைக்கு கொடுத்தாரு, அது மாதிரி 10 சட்டம் கொடுத்திருப்பாராங்க. எதுங்க அவருக்கு கற்பனை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு கற்பனை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க யாராவது. அவருக்கு கற்பனை என்ன? அவர் எத்தனை கற்பனை வச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து எத்தனை கற்பனையை கை கொள்ளுங்கன்னு சொன்னாரு? சொல்லுங்க யாராவது சொல்லுங்க. சொல்லுங்களா? சொல்ல முடியாதா? பைபிள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்க, மூப்பர்கள் இருக்கீங்க, பிரசங்கம் பண்றவங்க இருக்கீங்க. சொல்லுங்க யாராவது சொல்லுங்க. எல்லாருக்கும் ஓபன் கொஸ்டின் இது. அவருடைய கற்பனை என்ன? என்னது? கற்பனை 2 அதிகாரம் தெரியுமா? எல்லாரும் பைபிள் எடுத்துங்க, பெண் எடுத்துனுங்க, பைபிள் வசனத்தில் அதை கோடு போட்டு அதுக்கு பக்கத்தில் முக்கியம் அப்படின்னு போடுங்க. அடுத்த வசனத்தை நான் சொல்றது யோவான் 15:12 எடுங்க. யோவான் 15:12. யோவான் 15:12. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. 100 ஒண்ணு சொல்லலைங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன், பைபிளை தலைகளை நின்று படிக்கிறாங்க. பைபிளை 100 தடவை படிச்சு முடிச்சுட்டேன்றாங்க. பைபிள் காலேஜில் சிடிஹெச் முடிச்சுட்டேன், டிடிஹெச் முடிச்சுட்டேன், எம்டிஹெச் முடிச்சுட்டேன், இப்ப வந்து பிஹெச்டி வாங்கிட்டேன், 4 பிஹெச்டி வாங்கியிருக்கேன். எப்பா இந்த கற்பனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் தெரியாது. எது முக்கியமோ அது தெரியாது. ஒருத்தர் வந்து வள்ளத்தில் ஏறி அடுத்த பக்கம் போடுமா, படகு ஓட்டி வள்ளத்தை ஓட்டிகிட்டே இருக்கிறான். போடும்போது இவர் கேட்குறாரு, உனக்கு கணித சாஸ்திரம் தெரியுமா? அவன் சொன்னா தெரியாது அப்படின்னு சொன்னான். விஞ்ஞான சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டான். எனக்கு அது தெரியாது ஐயா. இவர் எல்லாம் படிச்சிருக்கிறார், இவர் எல்லாத்துலேயும் டாக்டரேட், அதனால இவர் ஒன்றுனா கேட்குறாரு. அடுத்து வானசாஸ்திரம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது அப்படின்னா. அப்படியா? முதல்ல கேட்டார் கணித, உன் வாழ்க்கை காபங்கு போச்சுன்னா. அடுத்து விஞ்ஞான சாஸ்திரம் தெரியுமா? உன் வாழ்க்கை வாழ்க்கை போச்சுதுன்னா. இந்த நட்சத்திரத்துக்கு சாஸ்திரம் எல்லாம் உனக்கு தெரியாதா? முக்கா வாழ்க்கை போச்சுன்னா. இப்போ படகு நேராக போய் ஒரு சுழலில் மாட்டிடுச்சு.
படகு வந்து இப்போ கவலை போகுது. அந்த அந்த படகோட்டி கேட்டான், ஐயா உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டான். எனக்கு தெரியாதுன்னாங்க. உனக்கு முழு வாழ்க்கையும் போச்சு அப்படின்னா. இதுதான் இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு நிலைமை. எல்லாம் தெரியும் பைபிள்ல, ஆனா எது தெரியாது? எதுக்கு சர்ச்சுக்கு வரோம் தெரியாது. 4 பாட்டு பாட வரோம், டான்ஸ் ஆட வரோம், ஏதாவது ஐக்கியத்துக்கு வரோம், எதுக்கு உள்ள வரோம்? சபை கூடி வருதல் ஒருத்தரை விட்டு விடாது. ஞாயிற்றுக்கிழமை சபையா கூடி வந்துடும். எதுக்கியா வரீங்க சபைக்கு? என்ன பண்ண போறீங்க சபையில வந்து? அது பாட்டு பாடுவோம், அங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி சண்டே கிளாஸ் நடக்கும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்க போயிடுவோம். அது பிறகு அங்க போனனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அது ஏசப்பாவுக்கு பிரயோஜனம். நாங்க கொஞ்ச நேரம் பாட்டு பாடி இருக்கோம்ல, கை தட்டி இருக்கோம்ல, அவரை துதிச்சிருக்கோம்ல, அவர் ஏதாவது போடுவார் எங்களுக்கு இந்த வாரம் முழுவதும். காசு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, எங்களை பாதுகாப்பாரு. நாங்கள் அவர் சமூகத்தில் போய் அழுதுருக்கோம், முழங்கால நின்று இருக்கோம், கண்ணீர் விட்டுருக்கோம். 10வது இதெல்லாம் ஏசப்பாவுக்கு அவர் எங்களை பார்த்துக்குவார். அதுக்காக போய் இந்த குரங்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம் நாங்க அப்படின்றீங்களா? எதுக்கு சபை கூடி வரணும்? பிஹெச்டி படிச்ச டாக்டரேட் கேட்டிருக்கேன் நான். தே ஆர் டாக்டரேட் இன் தியாலஜி. எதுக்கு கூடி வர்றீங்க சபை? 1000 சொல்லுவாங்க, வசனம் சொல்றதை சொல்ல மாட்டாங்க. அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியவும் தெரியாது. ஆனா பிஹெச்டி, பிஹெச்டினா சிடிஹெச், பிடிஹெச், எம்டிஹெச், பிஹெச்டி. பைபிள் காலேஜில் ப்ரொஃபசர் தெரியாது, பைபிள் என்ன சொல்றதுன்னு தெரியாது. பைபிள் காலேஜ் சொல்றதெல்லாம் தலையில இருக்கு, பைபிள் சொல்றது தெரியாது. வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. ம் 24, 25 வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அன்புக்கும் நற்கிரைக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனியுங்கள். இப்ப இருக்கிற இந்த சபையில நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கவனிக்கிறீங்க? ஒருவரை ஒருவர் கவனிக்க முடியல. அப்படியே கவனிச்சா கூட நான் எங்க என்ன சொல்லுவேன், என்னப்பா அங்க பேசிட்டு இருக்கீங்க, இங்க கவனிங்க அப்படின்றேன். அப்படிதானே நடக்கும் சபை. நீங்க அப்படி பேசிட்டு தான் நான் பேச முடியுமா? பேச முடியாது. ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவர் எல்லாருக்கும் புத்தி சொல்லுங்க சொல்லல. சபை கூடி வரவில்லை, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். எதுக்கு? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்பட வேண்டும். சபையில வந்த பின்பு உங்களுக்கு உங்க அன்பு இனி ஒரு சகோதரர் மேலேயோ சகோதரி மேலேயோ குடும்பத்தின் மேலேயோ பெருக வேண்டும். இவங்களுக்கு நான் ஏதாயிலும் செய்ய முடியுமே. துட்டை மறந்துருங்க, காசை மறந்துருங்க, காசை விட்டுருங்க. அது 2வது வரட்டும், கடைசியில் வரட்டும். அது சாப்பிடறதுக்கும் ஆகாரத்துக்கும் இல்லைன்னா கட்டாயம் கொடுக்கணும். அது அது தடையே கிடையாது. புரியுது உங்களுக்கு? துணி இல்லைன்னா வேற எதுக்குமே நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்களுக்கு வசனத்தை போதிக்க வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு சில ஆலோசனைகள் கொடுக்க வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு பிசிக்கலா சில உதவிகளை நீங்க செய்ய முடியும். உங்களுக்கு அன்பு இருக்கும்போது நீங்க அதை போய் அவங்கள செய்ய முடியும். அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்ய முடியும். ஒரு வயதான தாயா இருக்கலாம், அவங்களுக்கு நாள் முழுவதும் போய் ஏதாவது கடையில போய் பொருட்களை வாங்க காசு இருக்கலாம், வாங்க போக முடியாம இருக்கலாம். நீங்க போய் நான் இருக்கிறேன், உங்க பிள்ளைகள் பக்கத்துல இல்லைன்னா கவலைப்படாங்க, எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்து வாங்கி கொடுக்குறேன், நான் வந்து உங்களை கவனிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வந்து நான் உதவி செய்கிறேன், உங்க வீட்டை வந்து நான் நீட் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் ஆலோசனை ஏதோ ஒரு விதத்துல. Why not we do? நம்ம கூடி வரும்போது அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். டைம் ஆயிடுச்சுடா, ஆமீன் போட்டாங்கடா, விட்டாங்கடா, ஓடணும் அப்படின்னு இல்லை, சந்திங்க. அதற்கு மேல இந்த மாதிரி சபை கூடி வரும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இப்படி வந்து இப்படி பேசிட்டு கேட்டுட்டு போறோம். நீங்க இந்த வாரத்துல ஒரு 3 பேர் 4 பேர் குடும்பங்கள் பக்கம் பக்கத்தில் கூடி வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அதுல ஒரு சிலர் மற்றவங்களை கவனித்து வேத வசனங்கள், இப்ப இங்க பேசுற வசனங்கள், நான் பேசுற வசனங்கள்லாம் கரெக்டா தப்பா நீங்க ஆராய்ந்து பாருங்க.
நீங்க யோசிங்க, நீங்க வசனத்தை வாசி யோசிங்க. அந்த 4-5 குடும்பங்கள் சேர்ந்து அன்பின் கிரியைக்கு நீங்கள் ஏவப்படுங்கள். இங்க ஒரு 50 குடும்பம் இருக்குன்னா ஒரு 10 குழுக்களா பிரியுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது நீங்க கூடி வாங்க. 10 தலைவர்கள் அதில் இருங்க. ஒரு 2-3 பேர் அந்த குழுவுக்கு லீடர்ஸா இருந்து அதை நடத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை திரும்பி இங்க வாங்க, பேசுறதை கேளுங்க. நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பக்தி விருத்தி உண்டாகும், உங்க வாழ்க்கை மாற்றம் அடையும். இது மதம் அல்ல, இது வாழ்க்கை. ஆதி சபை ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் கூடல, அவர்கள் நாடோறும் வீடுகள் தோறும் கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அடுத்த வசனம் 48ஆவது வசனம். 48 இல்லையோ, 46. அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அவர்கள் தேவாலயத்திலே நாடோறும் கூடி வந்தார்கள். இன்னைக்கு நமக்கு இங்க ஒரு ஜெப வீடு இருக்குது. ஒருவேளை வீடுகளில் கூடி வர முடியலன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து நம்ம திங்கக்கிழமை கூடி வருவோம், இந்த நேரத்தில் கூடி வருவோம், இந்த நேரத்தில் கூடி வருவோம். இந்த இடத்தை பயன்படுத்துங்க. இங்க வாங்க, வந்து உட்காருங்க. ஒருத்தர் விசாரிங்க, ஒருத்தர் கவனிங்க, ஒருத்தர் புத்தி சொல்லுங்க, ஒருத்தர் வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் மற்றவங்க வளர்றதுக்கு உதவி செய்யுங்க. அப்படி எல்லாருக்கும் ஒரு கவனிப்பு கிடைக்கட்டும். அதுதான் சபை கூடி வரவு. ஆண்டவர் சொல்ல, இது இங்க இதை காத்துல பறக்க விட்டாச்சு. சபைன்னா ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்து இப்படி அங்க 1000 வருது, சில இடத்துல 10,000 வருது. இங்க வர 150 பேரை கவனிக்கிறதுக்கே நம்ம ஒருத்தரால முடியாது, 100 பேரை கவனிக்கிறதுக்கே முடியாது. இதையே நம்ம ஒரு 10 குழுவா பிரிக்க வேண்டியது இருக்கு. அவன் 10,000 வச்சு என்ன நடத்திட்டு இருக்கான்? அங்க வேடிக்கை நடத்திட்டு இருக்காங்க, ஷோ நடத்திட்டு இருக்காங்க, நல்லா வசூல் பண்ணி ஒருத்த வாழ்ந்துட்டு இருக்கான். இதான் நடக்குதுங்க, ஏமாத்து வேலைகள் நடக்குது. வசனத்தை ஆராய்ந்து பாருங்க, படியுங்க. அதுதான் சபை கூடி வரவு. அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்பட வேண்டும். அவர் சொல்கிறார், கற்பனையின் பொருள் அதுதான். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8 வாசிங்க, திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. ரோமர் 13:8 கடன் பட. ஏன் அன்பு கூறுகிறது மட்டும் கடன் சொல்றாரு? அந்த கடன் மட்டும் வைங்க, அந்த கடனை திருப்பி செலுத்துங்கன்னு சொல்றாரு. அந்த அன்பு கூறுகிற கடன் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:16. அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். சோ நம்ம வந்து அன்பு கூறுகிற ஒரு கடனுக்குள்ள மாட்டி இருக்கிறோம். எப்படி மாட்டினோம்? நமக்கு ஒருத்தர் கடன் கொடுத்துட்டாரு. அவர் தன்னையே நமக்காக கொடுத்து, தன் ஜீவனையே நமக்காக கொடுத்து, அவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த அன்பு கூறுதல நீங்க கடனாளிகளா இருக்கீங்க. எந்த அளவுக்கு கொடுக்கணும்? படவே கூடாது. 1 யோவான் 4:7 வாசிங்க. பிரியமானவனே, ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 3:10 வாசிங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம், பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்போ ஆண்டவர் சொல்ல அன்பு, அந்த அன்பு என்ன? நீங்க ரோமர் 13ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்பை தான் ஆண்டவர் கற்பனையாக கொடுக்கிறார். சொல்லுங்க, வாசிங்க. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக,
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆம், என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையின் தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது 10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாததும் ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. பாருங்க, அன்பானது என்ன 11, 12 வாசிங்க. நித்திரையை விட்டு நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது நமக்கு அது அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிட்டு, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்வோம். அப்ப ஒளியில் நடந்தால் தன்னிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இப்ப இங்க நம்ம ஒரு அன்பு கூறுவது தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. தேவன் என்னிடத்தில் அன்பு கூறு என்று சொல்கிறது கற்பனை. என் கற்பனையை கைக்கொள். அந்த கற்பனை என்ன? நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். அதுதான் அவருடைய கற்பனை. அந்த கற்பனை என்ன இங்க சொல்கிறார்? நியாயப்பிரமாணம், பிறர் போல இச்சியாதே, நீ விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதிரு. இதெல்லாம் நம்ம ஒருவருக்கு ஒருவர் செய்கிற தீங்கு. இதை செய்யாம இருக்கிறது தான் ஆண்டவருடைய கற்பனை. அப்ப ஆண்டவர் எவ்வளவு இதை சொல்ற. இதை நம்ம ஃபாலோ பண்ணுனா நம்முடைய வாழ்க்கை, நாம் இயேசுவை போலவே இந்த உலகத்தில் இருப்போம். இயேசுவை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தலா இருக்கும். அந்த வாழ்க்கைக்குள்ள நம்மளை கொண்டு வர்றதுக்கு தான் எல்லா நியாய பிரமாணங்களும், எல்லா தீர்க்க தரிசனங்களும், எல்லா உபதேசங்களும், எல்லா பிரசங்கங்களும் அதை நோக்கி தான் கொண்டு போகிறது. ஆனா இங்க பிரசங்கம் எல்லாமே இன்னைக்கு மாறிடுச்சு. எவ்வளவு கண்ணீர் விட்டால் எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு முழங்காலை நின்று முட்டை உடைத்தால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கிறது? இதெல்லாம் ஒண்ணுமே உடைக்க வேண்டாம். ஒண்ணுமே அவர் எல்லாமே இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசித்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இங்க பிரசங்கம் அங்க மாறி போச்சு. பிரசங்கம் எதுக்கு நேரம் இருக்கணும்னா, ஒரு பிரசங்கம் நீங்க பேசுற பின்னாடி உங்களுக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல உங்க கூட இருக்கிற ஒரு விசுவாசி மேல அன்பு பெருக வேண்டும். அவங்க நற்கிரியை செய்ய நீங்க ஏவப்பட வேண்டும். உங்களுடைய விசுவாசம் பெருக வேண்டும். விசுவாசத்தில் உங்களை வளர்த்த வேண்டும். அதுக்கு பிரசங்கம் இருக்க வேண்டும். நீ என்ன செய்யணும், எப்படி முழங்கால் நிற்கணும், எப்படி கண்ணீர் விடணும், எப்படி பாஸ்டிங் இருக்கணும், எப்படி எதை கொடுத்த ஆண்டவருக்கு பிரியம், எதை கொடுக்காட்ட ஆண்டவருக்கு உனக்கு மேல கோபம் வரும், எப்படி எல்லாம் நீ காணிக்க கொடுக்கணும், காணிக்க கொடுத்தா உனக்கு என்ன கிடைக்கும், இப்படி எல்லாம் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலப்பா. ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நீ ஒருவனுக்கு ஒருவர் அன்பா இருங்கள். மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறாங்க அதை மற்றவர்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்க. அதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றல ராஜா, நாங்கள் ஒரு அன்பின் தேவனை பின்பற்றுகிறோம். நீர் எங்களுக்காக உங்களுடைய ஜீவனையை கொடுத்தவர். உங்களுடைய குமாரனை எங்களுக்காக கொடுத்து எங்களுக்கு அன்பு கூர்ந்ததினாலே நாங்களும் எங்கள் சகோதரத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் அப்பா. உங்களுடைய கற்பனை, நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்பதே நீர் எங்களுக்கு கொடுத்த கற்பனை அப்பா. நான் அந்த கற்பனை தான் எங்களுக்கு நியாயப்பிரமாணமாக பழைய ஏற்பாட்டிலே கொடுத்தீங்க. விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு பொய் சாட்சி சொல்லாதே, பிறர் பொருளை இச்சியாதே என்றெல்லாம் நீர் எங்களுக்கு கற்பனையாக கொடுத்தீர், கட்டளையாக கொடுத்தீர். ஆனால் இப்பொழுதோ பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பை எங்கள் இருதயத்திலே ஊற்றி இருக்கிறப்பா. நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்போமானால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நாங்கள் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுவோம் ஆண்டவரே? எங்கள் சபை மக்கள் மத்தியில் எங்கள் ஒரு அன்பை உருவாக்குங்கப்பா. நாங்கள் அன்பும் நற்கிரியில் சேவைப்படும்படி ஏவப்பட வேண்டும் ஆண்டவரே.
எந்த ஒரு சகோதரனும் அவர் தத்தளித்து கொண்டிருக்கும் போது, அவர் நிற்க முடியாத ஒரு தடுமாறும் போது, அவங்க குடும்பத்தை நடத்த முடியாதபடி வேதனைப்படும் போது, அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை உழலும் போது, மற்ற சகோதரர்கள் ஏனோ தானோ என்று நாங்கள் இருந்து விட வேண்டாம் ஆண்டவரே. அவர்களை போய் நாங்கள் விசாரித்து, அவங்க குடும்பத்தில் பிள்ளைகள் கீழ்ப்படியாவிட்டால் அவர்களை கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வர, பெற்றோரை கவனிக்கிறவர்களாய் மாற்ற ஆண்டவரே, அந்த குடும்பங்களுக்குள்ளே தேவ அன்பு பெருக மாற்றுகிறவர்களாக, அவர்களை நிலைநிறுத்துகிறவர்களாக, அவர்களை உதவி செய்கிறவர்களாக, கட்டி எழுப்புகிறவர்களாக எங்களுக்குள்ளே ஆண்டவரே இந்த அன்பிலும் நற்கிரையிலும் நாங்கள் ஏவப்பட்ட ஒரு சபையாக, ஒரு கூட்டமாக எழும்ப கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் ஒரு அன்பு கூறுவதை பார்க்கும்போது, நீங்கள் என்னுடைய சீசல் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாக, நாவினாலும் வார்த்தையினாலும் அல்ல ஆண்டவரே, கிரியைகளினால் அன்பு கூற கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை ஒரு விசை கூட உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, அன்பின் ஆவியினாலே நீ நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மெய்யான சபையாக, மெய்யான சபை கூடுகைகளாக எங்க சபை மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான சபையாய் இது மாறட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த சபையை நடத்துகிற மூப்பரை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், உதவி ஊழியர்களை ஆசீர்வதியும். எல்லாரும் மேலும் உங்களுடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. உமக்கு எல்லா கனமகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.